ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் டிவியில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 சீரியல் முடிய போகுது. ஏற்கனவே 2 சீரியல் முடிவு தான் வந்தது. மொதல் சீரியல் என்ன அப்படிங்கிற அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீரியல் என்ன அப்படின்னா, பொன்னி அப்படிங்கிற சீரியல் தான் முடிய போகுது. அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. வர சனிக்கிழமை அந்த சீரியல் முடிய போகுது. 2:30 மணிக்கு ஒளிபரப்பான அந்த சீரியல் பார்த்திங்கன்னா சரியான டிஆர்பியே சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலேயே இந்த சீரியல் ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்திங்கன்னா எதுவுமே டிஆர்பி சுத்தமாக இல்லை. இருந்தாலும் இந்த சீரியலை ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். டிஆர்பியும் இல்லை, சரியான எதுவுமே இல்லை. அப்படி பார்த்திங்கன்னா மொக்கையாக அந்த சீரியல் 1 வருஷத்துக்கு மேலேயே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த கடைசி வார்த்தை கூட பார்த்திங்கன்னா கிளைமாக்ஸுங்கிற பெயரில் பார்த்திங்கன்னா என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தவிர கதைன்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு வர சனிக்கிழமை கிளைமாக்ஸ் இருக்கும்போது இந்த சீரியல் முடிய போகுது. அதுக்கு பதில் தென்றலே மெல்ல பேசு அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் வரப்போகுது. இப்போ பார்த்திங்கன்னா எந்த டிவியாக இருந்தாலும் சரி, பழைய சீரியல் முடிச்சுட்டு புது சீரியல் கொண்டு வருவாங்க. அந்த வகையில் இந்த சீரியல் முடிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் 2வது எந்த சீரியல் வருது அப்படின்னு பார்ப்போம். 2வது என்ன சீரியல் அப்படின்னா பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மக்கள் எதிர்பார்த்துக்கிற சீரியல் தான் பார்த்திங்கன்னா ஆகா கல்யாணம் அப்படிங்கிற தொடர் நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்கில் வந்துருச்சு. நிறைய தடவை 9, 10வது இடத்த பிடிச்சிருக்கு. அந்தளவு சூப்பராக போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். 9வது, 10வது இடத்த அந்த சீரியல் நல்ல ஒரு ரேட்டிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. இன்னும் 1-2 வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சீரியல் முடிவு பெற அதையும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லலாம். அதில் கதை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நிறைய ஆர்டிஸ்ட்கள் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஏராளமான ஹீரோ, ஏராளமான ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதில் கதை இருந்ததுனால மக்கள் விரும்பி பார்த்தாங்க. ஆனால் எப்படி விரும்பி பார்த்தனாலும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடும். அதே மொத்த திருப்தி பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு சலிப்பு வந்துடும். அந்த சீரியல் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் முடிய போகுது. எப்படி 1 மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்ததுனால தான் அந்த ஆகா கல்யாணம் எடுத்து 6 மணிக்கு போட்டாங்க. அதனால் சீக்கிரமாகவே அந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் அந்த சீரியல் நல்லா இல்லை சொல்ல முடியாது. கதை இருந்தது. ஆரம்பத்தில் நல்ல ஒரு விறுவிறுப்பாக போச்சு. ஹீரோயின் நிறையவே இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நல்ல கதை இருந்தது. சக்கப்போடு போட்ட சீரியல்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த சீரியல் நாளாயிடுச்சு. டிஆர்பி அதிக இடத்துல இப்போ 6 மணிக்கு போடுறதுனால இனிமேல் டிஆர்பி கண்டிப்பாக வராது. அதனால் இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சீரியல் வரப்போகுது அப்படின்னா, 3வது பாக்கியலட்சுமி. மக்கள் எல்லாருமே பயங்கர ஒரு 2 வருஷமாக முன்னணியில் இருக்கிற சீரியல் பார்த்திங்கன்னா 2 வருஷமாக எப்போவுமே 6வது இடத்துலேருந்து 10வது இடத்துக்குள்ளே திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு. 2 வருஷத்தில் தொடர்ந்து டிஆர்பியில் இடம் பெற்றிருக்கு. இடம்பெறலைன்னு சொல்ல முடியாது. அந்தளவு சூப்பரான ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம். அந்த சீரியலையும் முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு வந்துட்டாங்க. அதனால் அந்த சீரியலை முடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவு வந்ததுனால இந்த சீரியலை பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவலை. தயவுசெய்து திரும்ப ராதிகா போகிறது, இது போகுது, பாக்கியா வீட்டுக்கு போகுது, இதில் கதைன்னு வந்தால் சுற்றி போர் அடித்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இந்த சீரியலை முடிக்க முடியுமா முடியாதான்ற ரசிகர்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால் என்ன ஆச்சு, 8:30லேருந்து தூக்கி அதை 7 மணிக்கு போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முடிய போகுது. ஆக என்ன 2 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பொன்னி, ஆகா கல்யாணம், பாக்கியலட்சுமி, 3 சீரியலும் முடிக்க போகிறாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சக்திவேல் அப்படிங்கிற தொடர் வந்திருக்கு. அந்த தொடரையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் அப்படி குழந்தைட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த 4 சீரியலும் பார்த்திங்கன்னா இன்னும் 1 மாதத்துக்குள்ளே 4 சீரியல் முடிக்க போகுது. அதுக்குள்ளே புது சீரியலுக்கு வந்துட்டாங்களான்னா அதை பற்றி தகவல் ஒரே ஒரு சீரியல் மட்டும்தான் வந்திருக்கு. மற்றபடி அதில் இனிமேல் தான் பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா புது சீரியலை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் தான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.